வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நிர்மலா சீதாராமன் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் இந்த சர்ச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க பேசின விதம், பேசின கருத்துக்கள் இது எல்லாமே வந்து தமிழக மக்களிடையே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையை இன்னும் ஊதி பெருசாக்கக்கூடிய ஒரு முயற்சியில வந்து தினமலர் ஊடகம் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நேத்துல இருந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா தினமலர்ல வந்து ஒரு கார்ட்டூன் ஒண்ணு போடுறாங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் அப்படியே எப்பவும் போல இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தோடையும் அந்த தெனாவட்டோடையும் கையில காசோட நின்னுட்டு இருக்கிற மாதிரியும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட அப்படியே குனிஞ்சு ஏதோ ஒரு பிச்சை கேட்கிற மாதிரி யாசகம் கேட்கிற மாதிரி ஒரு போட்டோவை வந்து அவங்க கார்ட்டூன் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த கார்ட்டூனை பார்த்ததுக்கு அப்புறம் திமுக ஆதரவாளர்களும் சரி மக்களிடையவும் சரி அது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா மாறுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சங்கி கூட்டம் வந்து இந்த கார்ட்டூனை ட்ரெண்ட் பண்ணிட்டு எள்ளி நகையாடுறாங்க. எங்க கிட்ட எப்படி இருந்தாலும் நீங்க பிச்சை தானே எடுக்கணும், எடுங்க எடுங்க பிச்சை எடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பதிவுகளையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த கார்ட்டூன்ல 2 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். ஒண்ணு, தினமலர் வந்து ஒரு பார்ப்பன ஊடகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நிர்மலா சீதாராமன் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆதிக சமூகத்தை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியும் ஒரு மக்களுடைய பிரதிநிதியை இழிவுபடுத்துற மாதிரியும் பல விஷயங்களை வந்து இந்த கார்ட்டூன்ல வந்து உள்ளடக்கி ஒரு கார்ட்டூனை வந்து அவங்க போடுறாங்க. இது என்னமோ போற போக்குல இங்க இருக்கக்கூடிய அரசியல் சுச்சுவேஷனை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் அப்படிங்கறத தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய 2-3 முக்கியமான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதி அமைச்சரிடம் ஒரு இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர் வந்து யாசகம் கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. சனாதனம் எங்க, இந்த காலத்துல சனாதன தர்மம் எல்லாம் யாருங்க பாக்குறா, இந்த காலத்துல சனாதனத்தை பத்தி எல்லாம் ஏன் பேசுறாரு உதயநிதி, சனாதனத்தை வேறொருப்போம்லாம் ஏன் பேசுறாருன்னு. இது போன்ற நிகழ்வுகள் தான் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு வந்து சனாதன தர்மம் வந்து பொறையோடி போயிருக்கு, ஒரு கேன்சர் மாதிரி இந்த சமூகத்துல இப்படி இருக்கு அப்படிங்கிறது இது போன்ற கார்ட்டூன்கள் வந்து நிரூபிக்குது. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து நாமினேட் ஆகி ராஜ்யசபாக்கு வந்தவர் தான். அவர் என்னைக்குமே தேர்தல்ல நின்று மக்களை சந்தித்து மக்களுடைய அபிமானத்தை பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று இன்னைக்கு அந்த பதவியில வந்து உட்கார்ல. அப்படி இருந்துமே அந்த அம்மா அவ்வளோ ஆணவமாவும் அவ்வளோ தெனாவட்டாவும் அவ்வளோ திமிரோடையும் பேசுறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய வாக்குகளை பெற்று இன்னைக்கு அந்த பதவியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அவர் ஒரு அமைச்சர். அவர் மாநில நலனுக்காக மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு நிதியை கேட்கிறார். இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய குறைகளை ஒன்றிய அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை மக்கள் கொடுத்து உட்கார வச்சிருக்கிற ஒரு அமைச்சரை எந்தவித ஒரு மக்கள் தேர்தலையும் சந்திக்காத மக்களையும் சந்திக்காத வெறும் தன்னுடைய அந்த ஆதிக்க சாதி பின்புலத்தை வச்சு இன்னைக்கு வந்து நிதி அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிற இந்த அம்மா கிட்ட யாசகம் கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ப்பன திமிரையும் ஒரு பார்ப்பன அதிகாரத்தையும் வந்து பிரதிபலிக்குது இந்த கார்ட்டூன் அப்படிங்கறத வந்து நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இது வெறும் ஒரு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை பிரதிபலிக்கிறது அப்படிங்கறத தாண்டி திட்டமிட்டே தமிழக மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலா தான் இந்த கார்ட்டூனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒண்ணும் தினமலருக்கு வந்து புதுசு இல்ல. இதுக்கு முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய காலை சிற்றுண்டி திட்டம், குழந்தைகளுக்கு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி போடக்கூடிய திட்டம் வந்தோடனே அதை வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல குழந்தைங்களுக்கு டபுள் சாப்பாடு நிரம்பி வழிகிறது அரசாங்க கக்கூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து அவங்க போட்டிருந்தாங்க. 1 ஃபுல் பேஜ் ஒரு ஆர்டிகல். அந்த ஆர்டிகிளுடைய மோட்டிவே என்னன்னா, இது எவ்வளவு நல்ல ஒரு திட்டம், இதை வந்து இந்தியா பூரா எல்லாரும் பேசுறாங்க பாராட்டுறாங்க அப்படிங்கும் பொழுது இதை எப்படி வந்து நம்ம வந்து இந்த நெரேட்டிவை வந்து உடைக்கிறது, இது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கருப்பு புள்ளியை வந்து கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியா தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் அதே விஷயத்தை தான் இவங்க வந்து தெளிவா செய்யறாங்க. நிர்மலா சீதாராமனோட பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அமைச்சர் தங்கம் தென்னரசே சொன்னாரு, அவங்க வந்து பிரஸ் மீட் கூட்டுறாங்க அப்படின்னு உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். சரி,
ஒன்றிய அரசு வந்து தமிழகத்தில் வரலாறு காணாத மழை ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து உடைமைகள், தங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. சரி, நாம ஒரு உதவி கேட்டிருக்கோம் ஒன்றிய அரசு கிட்ட. எங்களுக்கு வந்து அவசர கால நிவாரண தொகையாக ஒரு தொகையை கொடுங்க. கிட்டத்தட்ட 21,000 கோடி கேட்டிருக்கோம். சரி, 21,000 கோடி கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆரம்ப கட்டமாக எப்படி மோடி வந்து குஜராத்ல 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சோன்னா பிளைட் எடுத்துக்கிட்டு ஓடி போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையெல்லாம் பார்த்து ரொம்ப மனசுக்கு வருத்தப்பட்டு, சரி நான் முதல்ல ஒரு 1000 கோடியை ஃபர்ஸ்ட் நான் ரிலீஸ் பண்றேன், முதல்ல மக்களுடைய நலனை பாருங்க அப்படின்னு எப்படி குஜராத் மக்கள் மீது மிகுந்த அக்கறையோடு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த அம்மா பிரஸ் மீட்டை கூட்டு, சரி நாம வந்து தமிழக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்க ஆரம்ப காலகட்டமா ஒரு தொகையை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 கோடியோ ஒரு 2000 கோடியோ நாங்க வந்து இந்த புயலுக்கான நிவாரண நிதியா நாங்க ஒதுக்குறோம். முதல்ல நீங்க வந்து மீண்டும் இந்த கட்டமைக்கக்கூடிய வேலைகளை வந்து நீங்க முதல்ல பாருங்க. முதல்ல மக்களை வந்து இந்த துயர்ல இருந்து மீட்கக்கூடிய வேலைகளை நீங்க பாருங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம். கணக்கு வழக்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணீங்க, என்ன ஏது, நீங்க முறையா செலவழிச்சீங்களா இல்லையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல மக்கள் முக்கியம், மக்களுடைய நலன் முக்கியம், மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம். அதுக்காக நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, இந்த அம்மா பிரஸ் மீட்டை கூட்டிட்டு இந்த அம்மாவுடைய பிரஸ் மீட்டோடைய ஒரே நோக்கம் என்னன்னா, திமுக அரசு சரியா செயல்படல, திமுக அரசு மேலதான் தப்பு, திமுக ஆட்சியில இருக்கிறதுனால தான் புயல் வந்து கிட்டத்தட்ட 115 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு எல்லாத்தையுமே சாசமாக்கிடுச்சு, எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான், நாங்க எந்த விதத்திலயும் பொறுப்பு இல்ல, அப்புறம் நாங்க ஏன் காசு கொடுக்கணும், நாங்க தான் ஏற்கனவே வந்து வருஷா வருஷம் 900 கோடி கொடுக்குறோமே, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற தோரணையில பேசிட்டு போற போக்குல உதயநிதி ஒரு இடி இடிச்சுட்டு போறாங்க. என்ன அது, என்னது அது, அப்போ வீட்டு காசு அப்படின்னு கேக்குறது, இதெல்லாம் வந்து சரியான ஒரு வார்த்தை பிரயோகம் கிடையாது. அவருக்கு வந்து இன்னும் நிறைய அரசியல்ல சாதிக்க வேண்டியிருக்கு, நாவடக்கி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க பேசின பேச்சு, இவங்களுடைய ஆணவ பேச்சு எந்த போக்குல இருக்கு அப்படிங்கறத மக்கள் எல்லாருமே பாத்துட்டாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு பரபரப்பா பேசுறதுக்கான காரணம். நாம என்ன கேக்குறோம், நியாயமா ஒரு வரலாறு காணாத ஒரு மழை வந்து பெஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல அதை விட பல மடங்கு பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காயல்பட்டினம்லாம் இன்னைக்கு சுத்தமா காணாம போன அளவுக்கு வந்து ஆயிருக்குது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஒன்றிய அரசுல இருந்து ஒரு குழு வந்து சென்னையில மழை பெஞ்சோன்ன ஒன்றிய அரசுல இருந்து ஒரு குழு வந்து அதையெல்லாம் வந்து பாதிப்புகளை எல்லாம் பார்த்துட்டு மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை ஒன்றிய அரசுல இருந்து வந்த அமைச்சர்கள் குழு வந்து பார்த்துட்டு ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா 4 மாவட்டங்கள் இன்னைக்கு வந்து டோட்டலா வந்து சென்னையை விட பல மடங்கு அதிக பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நியாயமா நீங்க என்ன பண்ணணும், ஒரு நிர்மலா சீதாராமன் டெல்லியில உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு பதிலா நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்கணும், முதல்ல வந்து பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் இவங்க மேற்பார்வை பார்த்திருக்கணும். இன்னைக்கு வராங்க நிர்மலா சீதாராமன், நீங்க இன்னைக்கு வரத நீங்க இந்த ஒரு வாரம் முன்னால கொடுத்தீங்க பாத்தீங்களா பிரஸ் மீட், அதுக்கு முன்னாலே இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உண்மையான நிலைமை என்ன, எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அமைச்சர்கள் களத்துல இறங்கி செயல்பட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அரசு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விமர்சனம் வச்சிருந்தீங்கன்னா கூட அது நியாயமான ஒரு விமர்சனமா இருந்திருக்கும். அதை நியாயமான விமர்சனமா இருக்க பட்சத்துல மக்களும் அதை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கமே தலை வச்சு படுக்காம நீங்களும் வரல, நாட்டுடைய பிரதமர் தமிழ் மீது எனக்கு பற்று இருக்கு, அதுக்குதான் நாங்க காசி தமிழ் சங்கமும் நடத்துறோம், நாங்க வந்து தமிழை வந்து ஒவ்வொரு மேடையிலயும் வந்து நாங்க தமிழை இப்படி பாக்குறோம், தமிழர்கள் அப்படி பாக்குறோம்னு பேசக்கூடிய பிரதமரும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கல. யாருமே வந்து பார்க்காம சும்மா குருட்டாம் போக்குல போற போக்குல வந்து நீங்க பாட்டுக்கு குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே போகும் பொழுது இது மக்களிடையே ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்குது அப்படிங்கறத நீங்க பாக்கணும். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து வரப்போறாங்க அப்படிங்கிறது மக்கள் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும். வந்து களத்துல நிக்கும் போது கேள்வி கேளுங்க, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நாங்க வரி கட்டுறோம், அதுல இருந்து தானே எங்க பாதிப்புக்கு ஒரு நிவாரண தொகையா நாங்க கேட்கிறோம், இத கேட்டா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரமும் அகங்காரமும் வருது, நாங்க நியாயமா உழைச்சு சம்பாதிக்கிற காசுல எங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும் போது ஒரு தொகையை கேட்கும் பொழுது அதுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து மக்கள் நிர்மலா சீதாராமன் நேரா களத்துல கேட்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு ஊடகங்கள் வந்து இதை வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றதும், அண்ணாமலை நேத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து போற போக்குல சொல்லிட்டு போறாரு,
உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடை விட முன்னேறிச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போறாரு. அதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்கல. எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க, இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணாமலை அங்கேயே எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு. ஆனா ஒரு கேள்வி கூட கேட்கல. சரி, அங்கதான் கேள்வி கேட்கல, வந்துட்டு நீங்க செய்தி போடுறீங்க, வந்துட்டு நீங்க கட்டுரை எழுதுறீங்களே, ஏதாவது ஒரு கட்டுரை அண்ணாமலை சொன்னது பொய், அது தப்பு, இது இப்படிதான் இருக்கு உண்மையான நிலைமை அப்படிங்கறத விளக்கி ஒரு கட்டுரை கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகங்களால கூட எழுதல அப்படிங்கறதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க திமுக அரசு மேல விமர்சனம் வைங்க, அத பத்தி யாருக்குமே பிரச்சனை இல்ல. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தாராளமா எழுதலாம், அது உங்களுடைய பத்திரிகை சுதந்திரம். ஆனா பொய்யான செய்திகளை ஒரு ஒன்றிய அரசு வந்து மாநில அரசு மீது கட்டமைக்க முயற்சிக்கும் பொழுது அதுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து வெளிப்படுத்தணும். அதுவும் ஊடக தர்மம். நீங்க வந்து ஒரு அரசு சார்பை எடுக்கணும் அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்கல. நடுநிலையாக இருந்து மக்கள் சார்பில் மக்களுடைய குரலா நீங்க பேசணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெதுவாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் பாஜகவுக்கு விலை போய்விட்டதோ அப்படிங்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ இவங்க கட்டமைக்க நினைச்சது என்னமோ திமுக அதிமுக வேஸ்ட், பாஜக தான் சர்வரோக நிவாரணி அப்படின்னு கட்டமைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால முழிக்குது அம்மா கண்ணு அப்படிங்கிற கதையா இன்னைக்கு மாறிடுச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.